இப்போ திருமணத்துக்கு வயசாயிருச்சுன்னா, ஆணாகட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரப்போற கணவன் அல்லது மனைவி, அது எப்படி இருப்பாங்க ஜாதக ரீதியில? அப்படின்னு ஒரு ஆர்வமா கேட்பாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்புட்ன்னா, ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்த எடுப்போம். முதல்ல லக்னம் தான். எங்கேயுமே வந்து லக்னம் தான் உயிர். அதான் பேசும். அதான் தலை, உயிர் அதுதான். இருந்தாலும் நம்ம ராசிக்கும் பார்க்கலாம். அப்ப லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோடைய சேர்ந்திருக்கார்? அது ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும். லக்னம் அதே மாரி ராசிக்கு 7ஆம் இடம். இந்த மாரி சொல்லிட்டோமா? அதே மாரி அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கு போய் இருக்கிறார்? எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறார்? யாரோடைய சேர்ந்திருக்கார்? இப்போ உதாரணத்துக்கு நல்லதவே சொல்லுவோம். இப்ப ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணு பார்க்கும்போது, அதில "ஐயா பொண்ணு அழகா இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணு. அப்ப அழகு அப்படின்னு எடுக்கும்போது, இந்த நவக்கிரகத்தில வந்து இப்போ 12 ராசி கட்டத்தில எங்க இருந்தாலும் அழகு தான். இப்ப செவ்வாயோட வீட்ல இருந்தீன்னா, அது அழகு இருக்காதா அப்படின்னாக்கா, அதனால நல்லா மூக்கும் முழியுமா இருக்கும். நல்லா கண்ணுகள்லாம் நல்லா திரண்ட நல்லா வாட்ட சாட்டமா இருக்கும். செவ்வாயோட வீடுனா மேஷம் இந்த விருச்சிகத்தில இருக்கும்போது, அந்த செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது, அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கு. இப்போ புதன் அறிவாளி. அப்ப இதில வருமானம் வருங்களா? பொண்ணு வேலைக்கு போகுமா அப்படின்னா 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால், இந்த ஆணுடைய ஜாதகத்தில 7ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது வருமானம் உள்ள மனைவியாக கிடைப்பாக சம்பாரிச்சு போடுவாங்க. அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் உடனே 11ஆம் இடம்னா அது இருப்பு உள்ள மனைவி. வரும்போதே அவங்க வருமானத்தோட வருவாங்க. சேஃப்டியா வருவாங்க. இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னா, சுக்கிரன் கூட சேர்ந்துக்கிறது, சுக்கிரனுடைய நிலப்பாட வச்சு மனைவிய சொல்லலாம். சரிங்களா? 7ஆம் பாவகம் தான் மெயின். நிறைய விஷயங்கள் பேசலாம். இதில கொஞ்சம் கம்மியா தான் பேச முடியும். இதே மாரி பெண்ணுக்கு வந்து, ஐயா மாப்பிள நல்லா பொண்ண பார்த்துக்குவாரா? அந்த பொண்ணுடைய ஜாதகத்திலே பார்க்கலாம். இதே தான் ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கார்? அவர் குருவோட சேர்ந்திருக்கிறார் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. குருவோட வீட்ல இருக்கிறார். சுபருடைய வீட்ல புதனும், சுக்கிரன் இவரோட இருக்கிறார். இல்லாட்டி வளர்பிற சந்திரனோட சேர்ந்திருக்கார். இல்ல இப்ப சூரியனோடயே சேர்ந்திருந்தாலும், அங்க ஒரு குருவோடைய பார்வை. இப்படி நல்ல நிலைமையில இருக்கும்போது, கண்டிப்பாக அவர் நல்ல கணவராவே இருப்பார். தீய கிரகத்தோடைய சேர்ந்து, தீய பாவம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால், கொஞ்சம் அது நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் பலன் எடுக்கணும். நல்லவரா, கெட்டவரான்னு அதில் நிறைய பார்த்து சொல்லலாம். சரிங்களா? அப்ப நல்ல கணவர் கிடைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய விஷயங்கள் பார்த்து நான் சொன்ன மாரி, அழகான கிரகத்தோட சேரும்போது நல்ல அழகான கணவர்